ஹாலிவுட்ஸில் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் உண்மையா இல்லை ரூமர்ஸா? ஃபுல் ஸ்டோரி பார்க்கலாமா? ஹாலிவுட்டில் ஒரு புதிய படம் அனௌன்ஸ்மெண்ட் ஆனாலும், ஒரு நடிகர் அல்லது நடிகை ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தாலும் ரசிகர்கள் முதலில் கேட்கும் கேள்வி என்ன தெரியுமா? இவர்களுக்குள் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமா? சில நேரங்களில் ஒரு ஃபோட்டோ, ஒரு இன்டர்வியூ அல்லது ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் கூட பெரிய காதல் கதையாக மாறிவிடுகிறது. அதனால் உண்மையில் ஹாலிவுட்டில் பேசப்படும் இந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் எல்லாம் உண்மையா அல்லது ரசிகர்களின் கற்பனையா? இன்று இந்த வீடியோவில் ஹாலிவுட்டை சுற்றி பல வருடங்களாக பரவி வரும் ரிலேஷன்ஷிப் ரூமர்ஸா, எப்படி உருவாகிறது, ஏன் வைரலாகின்றது மற்றும் அதனால் செலிபிரிட்டிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னென்ன என்பதை முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. சினிமா என்பது வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் அல்ல. ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த நடிகர்கள் மற்றும் நடிகைகளை ஸ்க்ரீனில் மட்டுமல்ல, ரியல் லைஃப்லையும் ஃபாலோ பண்ண விரும்புகிறார்கள். ஒரு ஹீரோ மற்றும் ஹீரோயினி ஸ்க்ரீனில் கெமிஸ்ட்ரி காட்டினால் பல ரசிகர்கள் அந்த கெமிஸ்ட்ரி ரியல் லைஃப்லையும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இதுதான் ரிலேஷன்ஷிப் ரூமருக்கு முதல் காரணம். ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரே ஈவெண்ட்டுக்கு சேர்ந்து வந்தாலும், ஒரே ரெஸ்டாரண்டில் காணப்பட்டாலும் அல்லது சோஷியல் மீடியாவில் ஒருவருக்கு ஒருவர் ஃபாலோ பண்ணாலும் உடனே ரூமர்ஸ் ஆரம்பிச்சிரும். ஒரு ரூமர்ஸ் எப்படி உருவாகிறது? இதற்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்கிறார்கள், ப்ரமோஷன்களில் தொடர்ந்து சேர்ந்து நடிக்கிறார்கள். அவர்களுக்குள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிறது. அவர்கள் இன்டர்வியூஸ்களில் ஒருவரை பற்றி ஒருவர் பாராட்டுகிறார்கள். இதெல்லாம் பார்த்த ரசிகர்கள் இவருக்குள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஏதோ இருக்கிறது என்று யூகிக்க ஆரம்பிக்கிறார்கள். பிறகு சோஷியல் மீடியா பேஜை இதை பற்றி பேசி போஸ்ட் போடுகிறார்கள். யூடியூப் தம்ப்நெயிலை உருவாக்குகின்றனர். ட்விட்டரில் ஆர்கியூமெண்ட் நடக்கிறது. இதன் பிறகு அந்த ரூமர்ஸ் ஒரு ஃபேக்ட் போல பரவ ஆரம்பிக்கிறது. ஆனால் உண்மையில் எந்த ஆதாரமும் இல்லை. 10 அல்லது 15 வருடங்களுக்கு முன்பு டிவி ஷோஸ்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று சிச்சுவேஷன் வேற. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் என ஒரு ஃபோட்டோவை சில நிமிடங்களில் லட்சக்கணக்கான மக்களை ரீச் பண்ணுகிறது. ஒரு செலிபிரிட்டி ஏர்போர்ட்டில் யாராவது பேசிக்கொண்டு இருந்தால் கூட அந்த வீடியோ வைரலாகி ரிலேஷன்ஷிப் ரூமர்ஸே ஆரம்பம் ஆகலாம். சோஷியல் மீடியாவில் வேகம் ரூமர்ஸை இன்னும் அதிகமாக பரப்புகிறது. பல ரசிகர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ரூமர்ஸ் பொய் என்றால் செலிபிரிட்டி ஏன் மறுக்க மாட்டாங்க? இதற்கு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு ரூமர்ஸுக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பித்தால் அதுவே ஃபுல் டைம் வேலை ஆகிடும். மேலும் சில நேரங்களில் மறுப்பு கொடுத்தால் கூட அந்த ரூமர்ஸ் இன்னும் அதிகம் வியூஸை பெறும். அதனால் பல செலிபிரிட்டி சைலண்டாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வேலை மற்றும் கரியர் மீது ஃபோக்கஸ் செய்கிறார்கள். ரூமர்ஸ் எல்லாம் உண்மை இல்லை. சில நேரங்களில் அது ஒரு நடிகர் அல்லது நடிகையின் பர்சனல் லைஃபை பாதிக்கலாம், மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சில நேரங்களில் அதை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வார்கள். ஒரு செலிபிரிட்டி பப்ளிக் ஃபிகர் என்றாலும் அவர்களுக்கு பிரைவேட் என்று ஒன்று இருக்கிறது. ஆதாரம் இல்லாமல் யாரை பற்றியும் முடிவுக்கு வருவது சரியல்ல. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், செலிபிரிட்டி ரூமர்ஸ் என்பது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஏன் தெரியுமா? மக்களுக்கு கியூரியாசிட்டி அதிகம். சைலண்ட் ரிலேஷன்ஷிப், ஹைட் லவ் ஸ்டோரி, வெட்டிங் சூன் இப்படிப்பட்ட தலைப்புகளில் அதிகம் கிளிக்ஸ் வாங்குகின்றனர்.
அதனால் சில பேஜ்கள் மற்றும் சேனல்ஸ் சென்சேஷனல் ஹெட்லைன் பயன்படுத்துகின்றன. பல நேரங்களில் அந்த ஹெட்லைனுக்கு பின்னால் பெரிய தகவல் என்பது இருக்காது. ஆனால் ஆடிஷன் கன்ஃபியூசிட்டி காரணமாக அந்த கண்டென்ட் வைரலாகுகிறது. ஹாலிவுட் ஹிஸ்டரியில் பல ரிலேஷன்ஷிப் ரூமர்ஸ் வந்திருக்கிறது. அவற்றில் பெரும்பாலானவை பின்னர் பொய்யாகவே முடிந்திருக்கிறது. அதே நேரத்தில் சில செலிபிரிட்டிகள் பல வருடங்களாக பிரைவேட்டாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் செய்து பின்னர் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த சம்பவங்களும் இருக்கின்றன. இதனால் ரசிகர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது. எந்த ரூமர்ஸ் உண்மை, எந்த ரூமர்ஸ் பொய்? அதற்கு ஒரே பதில், அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரும் வரை அது வெறும் வதந்தி மட்டுமே. ஒரு செலிபிரிட்டியின் பர்சனல் லைஃபை பற்றி ஆர்வம் இருப்பது இயல்பான விஷயம். ஆனால் சோஷியல் மீடியாவில் பார்க்கும் எல்லா தகவல்களுக்கும் உண்மை என்று நம்பக்கூடாது. ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ கிளிப்ஸ், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இவை மட்டும் ரிலேஷன்ஷிப்பை நிரூபிக்காது. எந்த தகவலாக இருந்தாலும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஹாலிவுட்டில் ஸ்கிரீன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரூமர் இன்று மட்டும் இல்லை, பல வருடங்களாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. சில ரூமர்ஸ் உண்மையாக மாறுகின்றனர். பல ரூமர்ஸ்கள் காலப்போக்கில் மறைந்து போகின்றனர். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை, அது ரசிகர்களின் கியூரியாசிட்டி. செலிபிரிட்டி வாழ்க்கை எப்போதும் மக்களின் கவனத்தில் இருக்கும். ஆனால் உண்மை மற்றும் வதந்தி இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹாலிவுட்டில் ரிலேஷன்ஷிப் ரூமர்ஸ் அதிகமாக பரவுவதற்கு முக்கிய காரணம் என்ன? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.